நம்ம புலி, சிறுத்தை, கரடி, அதுலயும் கருஞ்சிருத்தை, அப்புறம் யானைகள் அதிகமா இருக்கிற ஆனமலை காட்டுக்குள்ளார 6 கிலோமீட்டர் அடர்ந்த காட்டு வழியா பயணம் பண்ணி அப்புறம் ஆலியார் வாய்க்கால் வழியா ட்ரெக்கிங் தொடங்கி காண்டூர் கனல் வழியா நம்ம ட்ரெக்கிங் முடிப்போம். இந்த ட்ரெக்கிங்ல நம்மளால என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது, காட்டுக்குள்ளார நம்ம கிடைச்ச வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்றேன். என்னோட சேர்ந்து இந்த காட்டுக்குள்ளார நீங்களும் பயணம் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, டாப் ஸ்லிப்ல இருந்து இந்த காண்டூர் கனலுக்கு தண்ணி வர ஏரியா, அந்த ஃபால்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. யானைங்க, யானை வந்திருக்குங்க. இந்த ஏரியாவில் எத்தனை புலி இருக்குங்க? சென்சஸ் யானை ஏதோ பண்ணியிருக்கீங்க. கட்டைகள் யானைங்க. தெரியுங்களா உங்களுக்கு என்ன யானைன்னு? காண்டூர் கனல் பக்கம் நிற்கிறோம். ஃப்ரெஷ்ஷுங்க. யானை பக்கத்தில் தான் இருக்க மாட்டேருங்க. தட்டி விட்டுருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:45. இந்த டைமில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ட்ரெக் தமிழ்நாட்டில் வந்து ட்ரெக்கிங் ப்ரோக்ராம் ஒன்று புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கோசரம் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற சேத்துமடைங்கிற லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம 7 o'clock வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணோம். நம்ம வந்து இப்போ திருப்பூர் டு பல்லடம் ரூட்டில் இருக்கோம். நம்ம போக வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருங்க நம்ம வீட்டிலேருந்து. ஸோ ஒரு 2 hours வந்து ட்ராவலிங்க்கு தேவைப்படும். ஸோ அப்படியே கிளம்பியாச்சுங்க ஏர்லியாக. நம்ம வைல்ட் லைஃப்க்கு வேண்டி பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ பரம்பிக்குளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டேம் இருக்குது. பரம்பிக்குளம் டேமு, துன்னக்கடவு டேமு, பெருவாரி பள்ளம் டேம்னு சொல்லிட்டுங்க. அந்த 3 டேமுமே கனெக்டடு. துன்னக்கடவு டேம்லேருந்து தண்ணி கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ 900 அடி ஆழத்தில் டனல் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆலியார் கனல் பேங்க் பகுதியில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் போக போகிறோங்க. ஸோ அந்த வாய்க்கால் ஒட்டியே நம்ம வந்து ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங்கு, போகிறக்கு 4 கிலோமீட்டர், வரக்கு 4 கிலோமீட்டரு. ஸோ அந்த காட்டுக்குள்ளார நம்ம பயணம் பண்ணால் அனிமல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா காலையில் நேரம் அந்த வாய்க்காலெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கூடி வரலாம். டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம அங்கே போயிட்டு எந்த மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கலாங்க. பேக்கரியில் டீ சாப்பிட்லான்ட்டுங்க. 5:30 மணி கரெக்டாக. நம்ம வந்து பல்லடம் தாண்டி பொள்ளாச்சி போகிற வழி இல்லைங்க. ஒரு ஜஸ்ட்டு சின்ன பிரேக்கு, டீ பன்னு சாப்பிட்டாச்சு லைட்டாக. நம்ம அப்படியே ட்ராவலை கன்டினியூ பண்ண வேண்டியதாங்க. நம்ம வந்து பொள்ளாச்சி பக்கம் வந்துட்டோங்க. அப்படியே லைட்டாக வெளிச்சம் வந்துருச்சு. 6 மணி ஆக போகுதுங்க. 5 நிமிஷம் இருக்குது. 5:55. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா கைடு ஆல்ரெடி கூப்பிட்டு அப்படி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் மழை வரும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெயின் கோட் வச்சுருக்கோம், பார்க்கலாங்க போயிட்டு இன்றைக்கி ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து பொள்ளாச்சி டு ஆனமலை போகிற வழியில் இருக்கிறோங்க. இன்னும் ஆனமலை ரோடு வந்து நம்ம இன்னும் லெஃப்ட் எடுக்கல. பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருங்க ஆனமலையகம். அந்த பிளேஸில் தான் போய் ரிப்போர்ட் பண்ணணும். காலையில் 6:15. இந்த டைமில் இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைமாக வரோம். ரோடு பார்த்திங்கன்னா எப்போவுமே டனல் மாதிரி இருக்கும், 2 பக்கம் மரம் மூடி. காலையில் நேரம் பாருங்கள், வெளிச்சம் ஒரு துளி உள்ளே வராத அளவுக்கு ஏதோ இன்னும் பார்த்திங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. மழை லைட்டாக துளிச்சிட்டே இருக்கும் போலங்க. இதுக்குள்ளே தாங்க நம்ம வந்து இன்றைக்கி ஆலியார் கனல் பேங்க் சைடில் வந்து ட்ரெக்கிங்கு. நம்ம ஆனமலைங்கிற பிளேஸ் வந்திருக்கோம். இந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா டாப் ஸ்லிப் போவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்ரு சேத்துமடை வந்த ரூட்லேயே வந்துட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக போகணும் பொள்ளாச்சி ரூட்லேயே. சர்க்கார்பதிங்கிறது இந்த ரோட்டில் தான் போகணுங்க. கரண்ட் எடுக்கிறதுங்க அங்கே தான் இருக்குங்களா? ஓகே. இந்த ரோடு வந்து பப்ளிக் அலோடு இல்லைங்க? பப்ளிக் அதிகமாக அலோடு ஓகே மட்டும்தான். ரயில்வே ஸ்டாஃப்ங்க. ஓகே. டாப் ஸ்லிப்புங்கிறது இந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்குங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க. இன்னி அனிமல்ஸ் இந்த ஏரியாலலாம் அனிமல்ஸ் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இருக்கு. ஆமாம். இங்கே என்ன மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கண்ணா? புலி, சிறுத்தை,
ஓகேங்க. ஆனால் இதெல்லாம் வந்து டைகரோட டெரிட்டரி தாங்க. டைகரோட கிராசிங் டைம் மட்டும் எப்பாவது மைக்ரேட் ஆகும்போது உங்களுக்கு சான்சஸ் ஒரு சிலர் பேருக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்க. எல்லாருக்குமே அது சான்சஸ் கிடைக்கும். லெப்பர்டு பார்த்துருக்காங்க நிறைய ட்ரெக்கிங் இல்லைங்களா? ட்ரக்லையும் பார்த்துருக்காங்க, இதுலேயும் பார்த்துருக்காங்க, சும்மா வரும்போது பார்த்துருக்காங்க. ஓகே. இங்கே வேறு என்ன ப்ரோக்ராம் இருக்குங்க ட்ரெக்கிங் போக இந்த ஃபாரஸ்ட்குள்ளேங்க? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வேறு எந்த ப்ரோக்ராம்? ட்ரெக்கிங் மட்டும்தான். அப்புறம் முடிச்சுட்டு அங்கே ஒரு வாட்டர் ஃபால் வாங்க, அது குளிக்கிறது தான். ஓகே ஓகே. ஸோ இந்த கனல்லாம் தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போகுங்க. சூப்பராக இருக்குங்க பிளேஸ், எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் பார்த்திங்கன்னா சக்கரபதி பவர் ஹவுஸுங்க. இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். நம்ம ஆனைமலையம் பிளேஸ்லேருந்து இங்கே வரக்கு 6 கிலோமீட்டருங்க. காட்டு வழியாக தான் பயணம் பண்ணி வருவோம். இது நார்மல் வாய்க்காலுங்களா? ஆமாங்க, ஆலியார் கோவில். ஓ, இதுதான் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருமாங்களே அதுங்களா? அது மேலே கான்ட்ரோல் பண்ணது. ஓகே. திருமூர்த்தி மலை வாங்குறது மேலேயும் மேலே அந்த கான்ட்ரோல் பண்ணல்னு சொல்லுவாங்க, அதில் போகும். சரிங்க. இதுங்க ஓகே ஓகேங்க. இது எங்கேருந்து எங்கே போகுதுங்க? இது இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும். ஓ, சர்க்கார்பதியிலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். 2 கனாலும் ஒரு சேம் பிளேஸ் தான். ஓகே ஓகே. இதுலேயும் ஃபோர்ஸாக வருங்க? ஆமாங்க, இதுலேயே ஃபோர்ஸாக வருது. இப்போ தண்ணி இல்லைங்க, அடைச்சி வச்சுருப்பாங்க. அடுத்து வச்சுருக்குறாங்க. ஆலியார் இந்த கனல் ஒட்டியே வந்து ட்ரெக்கிங் போகிறோம். இல்லைங்க வாய்க்காலில் கீழேங்க தேன் எடுக்கிறதுங்க. அந்த இதில் ஏறி எடுப்பாங்களாங்க? ஓகே ஓகே. இப்போ இந்த வாய்க்காலுக்கு இந்த சைடும் அனிமல்ஸ் இருக்குங்க, யானையெல்லாம். இந்த சைட்லேயும் இருக்குது, இந்த சைட்லேயும் இருக்குது. கிங்ஃபிஷர் இதில் மீன் இருக்குங்க இந்த வாய்க்கால். சின்ன சின்ன மீன் இருக்குது. ஓகே ஓகே. அதனால தான் கிங்ஃபிஷரு ஒரு சில பறவைகளுங்க இந்த கனலில் இருக்குது. சர்பண்டிகளுங்களா? நல்ல காற்று. 2 நாள் மழைங்க. அதனால தான் உங்களுக்கு கிளைமேட் வந்து இந்த இதாக இருக்குது. ஓகே ஓகேங்க. இல்லைன்னா இந்த டைமுக்கு வெயில் வந்துடுங்க. இதுக்கே வெயில் கொஞ்சம் நம்ம மேலே போகும்போது நல்லாவே இருக்கும். ஓகே ஓகேங்க. உள்ளே இருக்கு அணிலுங்களா? குரங்கு, மங்கி. செம்பூத்துங்க. ஒயிட் பாரடைஸ். பேரடைஸுங்க, ஃப்ளை கேச்சரு. யானையோட டங்குங்க. 2-3 வீக்ஸ் ஆச்சு. ஓகே. 2-3 வாரம் ஆச்சுங்களாமாங்க இந்த பக்கம் யானை வந்து. இப்போ இந்த வாய்க்காலில் தண்ணி வருதுன்னா அலர்ட் பண்ணுவாங்க உங்களையும்? ஆமாங்க, ஏன்னா அந்தளவுக்கு ஃபோர்ஸாக போகுங்க, ரொம்ப டேஞ்சர். இதை விட கான்ட்ரோல் கேமரா ரொம்ப டேஞ்சர். ஓகே ஓகேங்க. இது வீடு இருக்கிறவங்களுக்கு பெருசாக தெரியும். ஓ, அது ரொம்பவே பெருசுங்களா? ஆழம் அதிகங்க. இன்னும் நல்லா இருக்கு. இந்த ட்ரெக்கிங்கில் வந்து யானை சிறுத்தை எல்லாமே பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். வேறங்க வேறு ஏதாவது அனிமல்? வேறு கரடி பார்த்துருக்கேன். கரடிங்க. வைல்ட் டாக் பார்த்துருக்கேன். ஓகே. அப்புறம் பிளாக் பேந்தர் பார்த்துருக்கேன். பிளாக் பேந்தருங்களா? அதுவும் பார்த்துருக்கேன். ஓ, அது நம்ம ட்ரெக்கிங் போகிற இடத்துலையே அதோட டெரிட்டரிஸ். ஒரு டைம் என்னமோ சைட்டிங் ஆகிருக்கேன். பிளாக் பேந்தருங்களா? எப்போங்க அது? அது ஒரு 6 months மேலே ஆச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இன்ன வரைக்கும் அது பார்க்கல. டைமுங்க இந்த டைமில் காலையில் ஒரு 11 o'clock இருக்கும். மைக்ரேட் ஆகும்போது அதுவும் பார்க்கணும். ஓகே ஓகே. நார்மல் லெப்பர்டுங்க கடைசியாக பார்த்தது? கடைசியாக பார்த்தது ஒரு 1 month இருக்கும். அடிக்கடி ஆகுங்களா நார்மல் லெப்பர்டு? ஒரு சில நேரம் சைட்டிங் ஆகும். ஒரு வேளை ட்ரெக்கிங் போகிற போது சைட்டிங் ஆகும். நாங்கள் ஃபீல்டு போகிற போது இந்த மாதிரி ரூட்டில் ஃபீல்டு போகிற போது அப்போ சைட்டிங் ஆகும். ஓகே ஓகே. ஆனால் எல்லாமே பார்க்கக்கூடிய இடம் தாங்க. சாப்பாடு புளிங்க அது ரொம்ப கஷ்டம் தான் பார்க்குறது. ஆனால் இதே ரோட்டில் பார்த்துருக்கீங்க? பக்மார்க்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். இன்ன வரைக்கும் பார்க்கணும், சைட்டிங் பார்க்கணும். நீங்கள் பார்த்ததுங்க இந்த வர வழி இல்லைங்களா? இந்த ரோட்டில் வரும்போது பார்த்துருக்கேன். ரோடு கிராஸா? ரோடு கிராஸ் ஆகும். செக் போஸ்ட் ஆனாமே உங்களுக்கு அதுலேருந்து சைட்டிங் ஆகும். ஓகே ஓகே. லெப்பர்டே உங்களுக்கு அதில் நிறைய சைட்டிங் ஆகிடுச்சு. ஓகே ஓகேங்க. ஊருங்க மலபார் ஜெயின்ஸ் குரல் எல்லாமே இருக்குங்க. காற்று பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே. பாருங்கள் பாருங்கள்.
இந்த கனல் ஒட்டி பார்த்திங்கன்னா இருக்கிற மரங்கள்லாம் நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியுது. பட்டு காற்று பயங்கரம். இதுலேருந்து சின்ன சின்ன வாய்க்கால் ஊருக்குள்ளார போகுதுங்க. அக்ரிகல்ச்சருக்குங்க. இது அங்கே திறந்து விடணுங்க. திறந்து விட்டா ஓப்பன் பண்ணி இந்த பெரிய வாய்க்காலில் இதுங்க. ஓ, இதுவும் அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கனல் ஒட்டியும் வந்து நம்ம ட்ரெக்கிங் போவோங்க. போகிற பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக மழை பெஞ்சதுக்கு காடு நல்லா பச்சை பசங்கன்னு இருக்குது. இங்கே வந்து புலி, சிறுத்தை, கரடி, ஒயில்ட் டாக்ஸு, யானை, காட்டு மாடு எல்லாமே பார்க்கக்கூடிய இடம் தாங்க. பட் நம்ம வர டைமில் நம்ம லக்கை பொறுத்து இருக்குது அனிமல் சைட்டிங். முள்ளமண்ணி போயிருக்குங்க. அது நைட் டைமில் தான் மூவ் ஆகுங்க. ஆமாங்க, நைட்டு தான். மத்தியான டைம் மூவ் ஆகும். ஓகே ஓகே. இது வரைக்கும் எவ்வளோ தடவை லெப்பர்ட் பார்த்துருப்பீங்க? நான் ட்ரெக்கிங்கில் பார்த்த ஒரு டைம். ஓகே. அப்புறம் வெளியில் போகும்போது 2-3 டைம். இந்த ஏரியாவில் எத்தனை புலி இருக்குங்க? சென்சஸ் முன்னாடி ஒரு 26 இருக்கு. மொத்தமாக அண்ணாமலை டைகர் ரிசர்வ்ஸ் பொள்ளாச்சி ரேஞ்சு. பொள்ளாச்சி ரேஞ்சு மட்டுங்க. ஆமாம். அப்புறம் அது போக வால்பாறை எல்லாம் இருக்குங்க. இப்போ இந்த ரேஞ்சில் மட்டும் 26 புலிகள். எதனால் இந்த டைகர் ரிசர்வ்க்கு ஆனமலைன்னு பேருங்க? ஹில்ஸ், ஆனமலை ஹில்ஸ் இருக்குங்க. ஓ, அந்த ஹில்ஸோட பேர் ஆனமலை. ஆமாங்க. யானைகளும் நிறையா இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே. யானை அதிகமாக இருக்கும் இங்கே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யானை அதிகமாக இருக்கும். இந்தியன் கார்ஸு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சைக்கிங் ஆகிட்டே இருக்குங்க யானைங்க. யானைங்க. இப்போ தண்ணி இல்லாதனால வரது இல்லைங்களா யானை? இல்லை தண்ணி இல்லைன்னா தான் உங்களுக்கு அதிகமாக இந்த பக்கம் வருங்க. வருங்க. வெளியில் தண்ணி இருந்துச்சுன்னா உள்ளே நின்றுக்கும். யானைங்க. யானை வந்திருக்குங்க நேற்று நைட்டு. டஸ்கராட் இருக்குங்க, நல்லா பெருசு. இங்கே பாம்பு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பைத்தான் பார்த்துப்போம். ராஜநாகன் இங்கே இருக்குங்க. எந்த மாதிரி பகுதிகளில் இருக்குங்க ராஜநாகம்? அது இந்த மாதிரி தண்ணி புதரு. ஓகே. தண்ணி பக்கம் அதிகமாக இருக்குங்க. ஓகே ஓகேங்க. அப்புறம் நிறைய புதரு வந்து மூங்கத்தூருங்க, அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருக்கும். மூங்கில் அந்த இலைகள்லாம் உளுந்து கிடக்கிற இடத்துல. ஆமாங்க, அதை கூடு போட்டுக்கிட்டு. ஓகே, அதுக்குள்ளார படுத்துருக்குங்க. இடமே பாருங்கள் குழுக்குள்னு இருக்கு. எப்பவுமே குழுக்குள்னு தான் இருக்குங்களா இந்த இடம்? காற்றடிக்கிறதுக்கு யானை வந்தால் வாசம் தெரியுங்க. ஆமாம். இந்த யானை சாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உரமாக மாறிடுதுங்க. ஆமாங்க. ஃபுல்லாக யானையோட சாணம் தான். இது யானை ஏதோ பண்ணியிருக்கீங்க பட்டைகள். பட்டை உடிச்சு சாப்பிடும். இது என்ன மரங்க? இந்த உழவ மரம், காட்டு உழவு. ஓகே ஓகே. நல்லா குத்தி ஓட்டை பண்ணியிருக்கீங்க நிறையா. டஸ்கர் காட்டோட எல்லையில் அப்படியே போயிட்டுருக்குங்க. சரி பாருங்கள், தென்னை மரம். இதில் பார்க்க மாடு, வீட்டு மாடுங்க. ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ரிட்டர்ன் வந்த வழியிலே போவாங்களா இல்லை வேறு வழிங்களா? வேறு வழி. ஓகே ஓகே.
இங்கேங்களா? ஒரு நாளைக்கு முன்னாலேங்களா? இப்போ தான் ஒரு 2 நாளில் வந்துட்டு போயிருக்குங்க. நானும் வந்து இங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கேன். யானைங்க யானை போயிருக்குங்க காலையிலங்க. இது மாதிரி எடுத்து பார்த்தீங்களா காரை திருப்பம் மாதிரி இங்கே இருக்கு பாருங்க யானைங்க, யானை கால் தடம். நல்லா பெருசுங்க. தெரியுங்களா உங்களுக்கு என்ன யானைன்னு? ஒரே மாதிரி 2-3 இருக்குங்க. நல்லா வயசான யானையாட்டிருக்குங்க. ட்ரக்கில் பாதி தூரம் வந்துட்டேங்க கிட்டத்தட்ட. எல்லாம் நைட்டு உடச்சி போட்டது யானைங்க நைட் ஃபுல்லாக இங்கே தான் நின்றுருக்கு யானை. சாணம் எதுவும் போடலைங்க, வாசம் எதுவும் வரல. காலையில் தான் போயிருக்குங்களாமா யானை. ஃப்ரெஷ்ஷுங்க. யானை பக்கத்தில் தான் இருக்க மாட்டேருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக காயம் பண்ணி இதில் போயிருக்குங்களா? காட்டு மாடு. இந்த பழம் சாப்பிட்றதுங்களா? சாப்பிடலாங்க. சுக்குட்டி பழங்க தானே? காண்டூர் காண்டூர் கனல். 1965 ஓப்பன் பண்ணிடுறேன். அதுலேருந்து ரன்னிங் ஆகிட்டு மொத்தம் திருமூர்த்தி டேம் போகிறதுக்கு 49 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டேன். 49ங்களா? 49.3 கிலோமீட்டர். அதில் ஒரு 16 டனல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இது டாப்ஸில் இப்போ அங்கேருந்து வருதுங்க பரம்பிக்குளம். பரம்பிக்குளம் டேம்லேருந்து பரம்பிக்குளம் போல துணக்கடவு டேம்லேருந்து வருதுங்க. ஆமாங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 20 feet ஆளுங்க. இதுங்களா கரடியோட? கரடி போயிருக்குங்க நைட்டு. தண்ணி வரங்க எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. ட்ரெக்கிங் இல்லைங்க, காண்டூர் கனல் பக்கம் நிற்கிறோம். இது வந்து பரம்பிக்குளம் துண்ணக்கடவு டேம்லேருந்து வர தண்ணிங்க. பயங்கரமாக போகுது. இதோட ஆழம் பார்த்திங்கன்னா 20 அடிக்கு. நம்ம இப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க. இழுவை பயங்கரமாக இருக்கும். இது வந்து திருமூர்த்தி மலைக்கு போகுதுங்க இந்த தண்ணி. அப்படியே விசிபிளாகவே தெரியுதுங்க தண்ணி ஸ்பீடு. இன்னும் அந்த சேடு வரைக்கும் வருது. ஓ, அது வரைக்கும் வந்துச்சுன்னா 20 அடிங்க. ஆமாங்க. ஒரு அனிமல்ஸ் வந்துச்சுன்னா தப்பிக்கிற ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக போச்சுனாங்க? ஃபுல்லாக போச்சுனாங்க. இப்போல்லாம் தப்பிச்சுக்கலாங்களா இதில்? இப்போவுமே எங்காவது ரேம்ப் இருக்குங்க டனலுக்கு பக்கம். ஓகே ஓகேங்க. அந்த மாதிரி இடத்துல தப்பிச்சு வந்தால் வந்தது. அது இடையில எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஏறுறக்கு இடமே இல்லைங்க. ஏறதுக்கு இடமே இல்லைங்க. யானைசாமி 20 அடிக்கு தண்ணி போச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லைங்க. நம்ம யானையே விழுந்தாலும் நைட்டு வந்தால் யானை இதுக்குள்ளார தான் இருக்குங்களா? ரைட் சைடில் கீழே போயிருக்குங்க. ஓகே ஓகே. லங்கூருங்க. நிறைய லங்கூர் இருக்குங்க அந்த மரத்தில். இங்கே கருப்பு கலரில் இருக்கிற நீலகிரி லங்கூர் பார்க்க முடியாதுங்க. ஓ, கீழே இறங்கி வருதுங்க டாப் ஸ்லிப்லேருந்து.
இங்கே வந்து 2 விதமான லங்கூரும் பார்க்கலாங்க. இந்த கிரே லங்கூர், இன்னொன்று வந்து பிளாக் கலர் நீலகிரி லங்கூர். அதுவும் வந்து இங்கே வருங்களாமா இந்த காண்டூர் கனல் பக்கங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. தட்டி விட்டுருக்கேன். ஒன்றும் ஆகலையில. ஒன்றும் ஆகலை. தண்ணி வேணாம். தண்ணி வரீங்க எவ்வளோ ஸ்பீடாக வரும். இப்போ வந்து வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கேங்க. இந்த ட்ரெக்கிங்கில் ஒரு ஹில்ஸில் ஏறுவாங்க. நம்ம காண்டலூர் கனல் வழியாக வரும்போது வியூ பாருங்கள். இது வந்து ஆலியா சைடுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் புகை வருது, நெருப்பு, ஃபயர் ஏறி மாட்டுருங்க. இது ஃபுல்லாக ஆனமலை டயர்ஸு. இது என்ன தேனுங்க? கொம்பு தேன். கொம்பு தேன் இப்போ குச்சியோடு வெட்டி எடுத்து வந்துட்டீங்க. ஆமாம், இது வந்து குழந்தைக்கு கொடுக்குற தேனுங்க. ஓகே ஓகே. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த நாக்கு திரண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி விட்டுருங்க. பயங்கர காற்றுங்க. வியூ பாயிண்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஹார்ன்பில்லாம் வருங்களாம்மா இந்த ஏரியாவில். பார்க்கலான்னு பார்த்தோம், பட் வரல. எதுவுமே காடே அமைதியாக இருக்குங்க. இந்த மலை ஏறி அப்படியே இந்த வழியாக போயிடும். கரடி இங்கே மேலே ஏறி இருக்குங்களா? மேலே வந்துருக்கு. இது அதோட நகம். கரடியோட நகைங்க. ஆமாம். நான் பார்க்குறதா கஷ்டங்க. இந்த மழை காலம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. அப்போ வந்து அது எங்கும் போகவும் செய்யாது. இந்த கரையான் சாப்பிட்றதுக்கு அதுக்குன்னு உட்காந்துருக்கும். ஈரமண்ணு தானே, அது ஈஸியாக தேன் எடுக்கிறதுக்கு கரையான் எடுத்து சாப்பிட வந்து உட்காந்துருக்கும். ஓகே ஓகே. ஆனால் அமைதியாக இருந்தோம்னா அதை பார்த்துக்கலாம். நம்ம போகிற ரூட்லேயே செய்யணும். ஓ, பேசாமல் போகணுங்க. ஆமாங்க, நல்லா பேசாமல் அப்சர்வ் பண்ணி போகணும். ஓகே ஓகே. ஆனால் துரத்திட்டு வந்துருப்பாங்க பார்த்துச்சுன்னா. இல்லை இல்லைங்க, அது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தூரத்தில் பார்த்தா நல்லது. ரொம்ப பக்கத்தில் பார்க்க இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல எல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே. கொஞ்சம் லாங்காக இருந்தப்போ ரொம்ப விரட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோட இருக்கும் பாருங்க. ஆமாங்க. தாய் கரடி அதுதான் விரட்டும். ஏன்னா குட்டி இருக்கிறனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ட்ரெக்கிங்கில் கரடி பார்த்துருக்கீங்களா? அதான் பார்த்துருக்கேன். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. முன்னாடி போய் பார்த்து நான் பார்க்குறேன், அப்புறம் டக்குன்னு ஓடிடுச்சு. ஓகே ஓகே. எங்களை பார்த்தேன். அவங்க டக்குன்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சவுண்டு கேட்டு அது பழகி. ஓகே. இது காண்டூர் கனலுங்களா? இது காண்டூர் கனல். இது வந்து ஒரு டனல். ஓகே ஓகே. அந்த மலை வழியாக உள்ள அடியில் வந்திருக்குங்க. ஆமாம், இது ஃபஸ்ட்டு டனல் ஆரம்பிக்கிறதுல இங்கே இருக்கிறது. இந்த காண்டூர் கனலோட ஃபஸ்ட்டு டனல். அங்கேருந்து டனலில் வந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுல 1 கிலோமீட்டரில் ஒரு டனல். பயங்கர ஆழமாக இருக்குங்க இந்த இடமெல்லாம். ஆமாம், இங்கே இருக்கு பாருங்க. கரடியோடதுங்களா? நல்லா பெருசாக இருக்குங்க. எப்போ போயிருங்க? நைட்டுங்களா? நைட்டு மழை பெஞ்சுங்க. மழை பெஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சு. இதெல்லாம் அதுதான் பறிக்கிறது. ஓகே. அது இப்போ பறிச்சது, இது பறிச்சது எல்லாமே கரெக்ட். அந்த பூச்சி சாப்பிட்றதுங்க, கரையான் பூச்சி. ஆமாம், இது ஃபுல்லாக அதான் தோணுது. ஓகே ஓகே. எல்லாம் கரடி தாங்க தோண்டி இருக்கு. இந்த மலைக்கு அடியில் போகுது பாருங்க கனல்.
டனல் தானே. குடஞ்சி தான் உங்களுக்கு கனாலே கட்டிருக்காங்க. ஓகேங்க. எப்படிங்க அந்த காலத்துலலாம் மெஷின் இல்லை, எதுவும் இல்லை, ஆளுங்களே இருக்க மேனுவல் ஒர்க் தாங்க அதிகமாக. ஓகேங்க. இந்த கனாலவே இந்த பாறையவே மலையவே வெட்டி அதவே அது கல்லாக ரெடி பண்ணிருக்காங்க கையிலேயேங்க பண்ணாமல். குடஞ்சி போயிருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் குடஞ்சிருக்காங்களா, இதில் அந்த வெடி வைக்க கொலை போட்டதெல்லாம் இருக்கும். ஓ, அப்போ வெடி வச்சு தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. வெடி வச்சு தான் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அப்போவே வெடி வச்சு ஓப்பன் பண்ண அந்த தொலையெல்லாம் இருக்குங்க. ஓகே. வெடி போடுறதுக்கு அது போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கல்லாவே இந்த கனாலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, அதை வேஸ்ட் பண்ணாமல். ஓகேங்க. மலையை குடஞ்சி எடுக்கிற அந்த கல்லவே வச்சு கனால் கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிறதே யூஸ் பண்ணி அப்படியே கட்டிக்கிறேன். ஆமாங்க. இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கினா உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தானே. இல்லைன்னா ஆளுங்களை வச்சு அந்த தேவையான அளவுக்கு சைஸ் கல்லாக உடச்சிருக்காங்க. பூரா கருங்கல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இதெல்லாம் அந்த எப்போ இருந்தே இருக்குது. காரை தாங்க சுண்ணாம்பு கல் போட்டு. ஆமாங்க. இதெல்லாம் கேப்புங்களா வெளியே போகிறது? வாய்க்கால் மழை பெய்யும் போது இதில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி இங்கே போயிருங்க. அங்கங்கே வாய்க்கால் மாதிரி போகுதுங்க விவசாயத்துக்கு. ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அங்கங்கே சின்ன சின்ன கனலில் போயிடும். சவுண்டு பாருங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இறங்கினாங்கன்னா நீந்தி வந்துடுவாங்களா? யாருனாலே வர முடியாதுங்க. வந்துடலாங்க. ஓகே. யா தெரிஞ்சவங்க வந்துடலாங்க. ஓகே. தெரியாமல் குதிச்சு அப்படியே போயிடுவாங்க. எங்கே ஏறணும்னு தெரியணுங்க. இதெல்லாம் வந்து இப்போ கட்டினதுங்களா? அது இது 2011 யானை வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக, நின்று குடிக்கிறதுக்காக பிளேஸுங்க. ஓகே. ஓகே. ஆலியார் வாய்க்கால் வழியாக போய் காண்டூர் கானல் வழியாக ட்ரெக்கிங் முடியுது. ரீசெண்டாக லெப்பர்ட் பார்த்துருக்காங்க. அந்த வாயில தான் படுத்துருந்துச்சு. மரத்துலைங்களா? ஒரு மாதம் ஆச்சுங்க. ரைட்டாக அந்த வாகை நேர் படுத்துருக்குங்க கீழே. ஓ, அது தெரியுதுங்களாங்க. அந்த சின்ன வாடு அது மேலே தான் படுத்துருங்க. ஓகே. ஓகேங்க. கரைஞ்சிருத்த பார்த்ததுங்க? கரைஞ்சிருத்தா நார்மல் மங்கி. மொத்தம் 8 கிலோமீட்டருங்களா? ஆமாங்க. போகாதுங்க. ரெண்டு அணில் இருக்குங்க. இங்கே ஒன்று படுத்துட்ருக்கு நேராக, இந்த இடத்துல ஒன்று படுத்துட்ருக்கு. மலபார் ஜெயின்ஸ் குரல் நிறையா இருக்குங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இல்லை, இன்னொன்று இருக்குங்க, சாம்பல் நீர் ராணி. அது இங்கே இருக்குங்களா? அது இங்கே இல்லைங்க. மங்கி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தேனுக்குங்க. வந்து பிடிங்கிட்டு போயிருங்க. ஏமாந்தா. ஓ, தேன் நல்லா சாப்பிடுங்க. ஓ, அது வருதுங்க. அங்கே ஒன்று வருதுங்க. எடுக்க வருது. கூட்டம் சேருது வருங்க. கூட்டம் ஃபுல்லாகவே வருது. அந்த இப்படி ஒரு வாது வந்துருக்கு பாருங்க. அது மண்டை ஆடுது. லீஃப் பேர்டு இதுக்குள்ளே இருக்குங்க. இருக்கு. பாப்லர் லீஃப் பேர்டில் இருக்குங்க. பாருங்க. இது வந்து 900 அடி ஆழத்தில் வந்துட்டு இருக்குங்க டனல். ஓகேங்க. இது அந்த ஃபால்ஸ் மாதிரி பார்த்தோம் இல்லைங்க, அதானுங்க. இதில் முதல்ல எல்லாமே வந்துடும் இல்லைங்க. ஓகே. ஓகே.
ஆலியார் டேமில் முதல்ல இல்லைங்களா? ஆலியா டேமில் இருக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் அது பெருசாக தெரியல. ஓகே, எல்லாம் வந்து காட்டு மாடுங்க. இது எப்படி அது உடச்சிருதுங்களா காட்டு மாடு மேலே? அந்த லைனாக இருக்கிறதுங்களா? அதெல்லாம் வெயிட்டு வச்சு தான் உடச்சிருக்காங்க. தண்ணி வளையிற இடத்துலலாம் இப்படி அது சேக்காது, பயங்கரம் ஃபோர்ஸ். நீலகிரி லங்கூர். இங்கே தான் கரண்ட் எடுக்கிறதுங்களா? இந்த இடத்துக்கு பேர் தான் சர்க்கார்பதிங்களா? அன்னைக்கு அந்த காலத்துலலாம் வந்து வெள்ளைக்காரங்க மரத்தை வெட்டி தள்ளும் போது இங்கே வந்து விழுகுங்களாம்மா? ஓ, அந்த ஆற்றுல போட்டு விட்ருவாங்களா? ஆனால் அவங்க இருக்கும்போது இந்த டனல் கட்டலைங்க. ஓகே ஓகே. பயங்கரம். கேமரா பிடிங்க ஒரு கீழே பார்த்து மாதிரி தண்ணி தண்ணி உள்ளே போகுது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு. இதாங்க காண்டூர் கனல். முப்பது மெகா. ஓகே, இதை விட அதிகமாக போகுங்களா? அங்கே காண்டூர் கனலில் வந்து நிப்பாட்டினாங்கன்னா இந்த வழியாக திறந்து விட்டுரும். இது எங்கே போகிறதுங்க? இது நம்ம இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க, அங்கே வரணும். ஓ, அந்த வாய்க்காலுக்கு போகிறதுங்க, ஆலியார் டேம் போகிறது. தண்ணி நம்ம மேலே அப்படி தெரிக்குதுங்க. எங்க கரண்ட் அடிக்கிற இடம். டாப் ஸ்லிப்பில் மலையிலேருந்துங்க அப்படியே தண்ணி அப்படியே ஃபால்ஸ் மாதிரி வருது. கனல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அங்கங்கே வந்து டனல் போட்டு கொண்டு போயிருக்காங்க. அந்த டாப் ஸ்லிப்லேருந்து இது வரைக்கும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 900 அடிங்களா? ஆமாங்க, செவுத்தில் வந்து டேரெக்டாக அடிக்குங்களா? அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருங்க. இப்போ தண்ணி பரம்பிக்குளம்லாம் இல்லாமே இவ்வளவு ஃபோர்ஸு, இவ்வளோ ஃபோர்ஸாக வந்தால் தான் கரண்ட் எடுக்க முடியுங்களா? இப்போ வந்து டர்பைன் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஓகே ஓகேங்க. அதனால இப்போ இந்த சப்பு வழியாக விட்டுருக்காங்க. ஓ, இல்லைன்னா அந்த வழியாக உள்ள மெயின் கேட் வழியாக உங்களுக்கு டர்பைனில் வரும்போது இப்படி தண்ணி இந்த சைடில் கம்மியாயிருங்க. இது கம்மியாயிருங்க. இல்லை அதில் வராது. இதில் வரவே வராதுங்களா தண்ணி? வராது. ஏன்னா மெயின் கேட்டில் உங்களுக்கு தண்ணி வர்றதுனால அதாங்க உங்களுக்கு டர்பைனுக்கு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. ஓகே ஓகே. இப்போ எவ்வளோ வருது நீங்கள்? 30 மெகாங்களா? 30 மெகாவாட் இருக்குங்க. மெகாவாட். இங்கே பவர் ப்ராடக்ட் வந்து 30 மெகாவாட் இது பண்ணுறாங்க. ஓகே ஓகே. இப்போ வர தண்ணி அளவுங்க? ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. தண்ணி அளவுங்க? தண்ணி வந்து ஒரு 15 இருக்கும். பிளாக் பேந்தர் மாதிரியே இருக்குங்க. திடீர்னு வாக்க இந்த ஆலியார் கனல் பேங்க் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஆலியார் வாய்க்கால் வழியாக நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே காட்டுக்குள்ளே போய் அப்படியே ஒரு ஹில்ஸில் வியூவெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா காண்டூர் கனல் வழியாக அப்படியே
ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த கரண்ட் எடுக்கிற சக்கரபதி பவர் ஹவுஸ், இந்த தண்ணி வர ஏரியாலாம் நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்புறம் நமக்கு லக் இருந்ததுன்னா யானை, காட்டு மாடு, கரடி, புலி, சிறுத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய இடம் தான். பட் இன்றைக்கி யானை வந்து காலையில் போயிருக்கு, பட் யானை வந்து ஸ்பாட் பண்ண முடியல. மான் பார்த்தோம் வரும்போது. அப்புறம் லங்கூர், அதில் பார்த்திங்கன்னா கிரே லங்கூர், நீலகிரி லங்கூர் ரெண்டுமே பார்க்க முடியும் இந்த ஏரியாவில். டாப் ஸ்லிப் மாதிரியே பார்க்க வேண்டிய இடம். அப்புறம் லங்கூர் பஸ் வருதுங்க. சர்க்கார் பதிங்க நம்ம இருக்கிற இடம். கரெக்டாக 7 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆச்சுங்க. 10 மணிக்கு முடிச்சிட்டோம். பட் நம்ம முடித்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ரிட்டன் போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் காடு தான் இந்த செக் போஸ்ட் வரைக்கும். ஸோ இங்கெல்லாம் சிறுத்தை அதிகமாக கிராஸ் ஆகுங்களாமா. இந்த ரோட்டில் வந்து அதிகமாக சிறுத்தையெல்லாம் பார்த்துருக்காங்க. புளியுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் இந்த வழியாக கிராஸ் ஆகும்போது பார்த்துருக்காங்க. மழை துளிக்குது. இந்த ஆலியார் கனல் பேங்க் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்தேங்க. ஆனமலையகம்ங்கிற பிளேஸில் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கார்பதிங்கிற பிளேஸ்க்கு வந்து போவோம். அதில் கொஞ்சம் தூரம் வந்து வில்லேஜ் ரோட்டில் போயிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆகும். செக் போஸ்ட் இருக்குங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நம்ம போவோம். போகிற வழியில் நம்மளால் புலிமான்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த ரோட்டில் நமக்கு லக் இருந்ததுன்னா புலி, சிறுத்தை எல்லாமே பார்க்க முடியும். அதுலேயும் கரிஞ்சிருத்தையெல்லாம் இருக்கிற ஏரியா தாங்க. நம்மளோட டைமு நம்ம லக்கை பொறுத்து இருக்குது பார்க்குறது. ட்ரெக்கிங் பார்த்துலேயும் புலி, சிறுத்தை, கரடி, யானை, காட்டு மாடு, கரிஞ்சிருத்தை எல்லாமே பார்க்கக்கூடிய பிளேஸ் தான். இந்த ட்ரெக்கிங் வந்து நீங்கள் வேணும்னா ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட்டில் ஆலியார் கனல் பேங்க்குங்கிற ட்ரெக்கிங்க ஈஸி ஆப்ஷனில் வரும். ஈஸி ட்ரெக்கில் இது பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் அரௌண்ட் வருது. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி வேணுங்கிற டேட்டு அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம மட்டும்தான் வந்திருந்தோம். ஸோ 2 கைடு கூட வந்திருந்தாங்க. ரொம்பவுமே சப்போர்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நம்ம போகிற டைமில் பெருசாக அனிமல்ஸ் மூவ்மெண்ட் எதுவும் பெருசாக இல்லை. பட்டு கரடியெல்லாம் வந்துட்டு போனதுக்கான அறிகுறிகள் நம்ம பார்க்க முடிஞ்சது ட்ரக் பாத்தில். அப்புறம் ஒரு இடத்துல வியூ பாயிண்ட் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து ஹார்ன்பில்லாம் பறக்குங்களாமா. ஹார்ன்பில்லாம் பார்க்குறக்கு வாய்ப்பு அதிகம். பட் இந்த டைமில் காடே ரொம்ப அமைதியாக இருந்தது. மேபி இன்னொரு டைம் வரலாங்க. கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பாட்டு போகலாம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம 3 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகமாக போகணுன்னு பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல காட்டுக்குள்ளார. ட்ரெக்கிங் எல்லாம் போகிறீங்கன்னா ரொம்பவுமே சேஃபாக போங்க. நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருப்போம். அப்பயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைட்டாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு விழுந்துட்டோம். ஸோ லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சிங்க. சரி, நம்ம பொள்ளாச்சி போகிற வழியில் இருக்கோம். நம்ம அப்படியே கிளம்புறோங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.